என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? இயற்கை சத்துணவு கண்களுக்கு காய்கறி கண்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். எப்படின்னா வீட்டில் ஏற்படும் பழத்தை செதுக்கிற பொருள்கள், கழிவுப் பொருள்கள், காய்கறி கழிவுப் பொருள் எல்லாத்தையும் ஊற வச்சு நல்லா புளிக்க வச்சு இதேமாரி ஒரு பாட்டில் எடுத்து ஒன் சைடாக ஓட்டை போட்டுட்டு இதை தண்ணி ஊற்றி மூடிட்டா சொட்டு நீர் பாசனம் மாதிரி தானாக அந்த கண்ணுக்கு சன்னமாக கண்ணுக்கு போய் சேரணும், கண்ணும் சிறப்பாக வளரும். ஓகே, வேற என்ன இது? எத்தனை நாள் இந்த செடியில் வைக்கணும்? இது ஒரு செடி வச்சு வாங்கினதுக்கப்புறம் வாங்கினது உடனே வைக்கலாம். அவங்க தான் வந்து ஒரு மாதம் மேலே தானே கண்ணு ஊற்றி கொடுப்பாங்க. ஓகே, அதனால் வைக்கலாம். ஒரு பயிராகி ஒரு மாதம் கண்ணுக்கு பிறகு உள்ள கண்ணுக்கு இதை வைக்கணும். இது ரொம்ப செழிப்பாக வளருமா? இது பியூர் ஆர்கானிக் தானே? பியூர் ஆர்கானிக், இயற்கை உரம், ரசாயன உரம் இல்லாத உரம். இப்போ நம்ம இதில் என்னென்ன கலந்துருக்கோம்? கேரட்டு, பீட்ரூட்டு, வீட்டில் யூஸ் பண்ணுற காய் எல்லாத்தையுமே காய்கறி தேவையான பொருட்களை கடுத்து தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா ஊற வச்சு புளிக்க வச்சு அந்த தண்ணியை பாட்டில் எடுத்து ஒரு சைடாக ஓட்டை போட்டு கண்ணுக்கு மட்டும் போகிறது வச்சிட்டோம்னா சத்தான உணவு கண்ணுக்கும் கிடைக்கும், தினைக்கும் தண்ணி ஊற்றுற வேலையும் குறையும். சரி, இது வந்து எல்லா செடிக்குமா இல்லை இப்போ எல்லா செடிக்குமே வைக்கலாம். பழம், காய்கறி, எல்லா செடி எல்லாத்துக்கும் வைக்கலாம். எல்லாத்துக்குமே வைக்கலாம். இயற்கை சத்துணவு, இயற்கை சத்து. ஓகே, இப்போ மீன் அமிலம் அதுக்கும் மீன் அமிலம் வந்து காய்க்கிங் பருவத்துல பூக்கம் பருவத்தில் ஸ்ப்ரே பண்ணணும். இலையில இலையின அடிப்பக்கத்தில் ஸ்ப்ரே பண்ணணும். மீன் அமிலத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. மீன் அமிலம் வந்து காய்க்கிறதுக்காக பண்ணுறது, பூச்சி விரட்டியது. ஓகே, இந்த வெள்ளை பூச்சிலாம் படுறது, வெள்ளை பூச்சி, காய்களில் வர பூச்சி, இதெல்லாம் எதுவுமே வராது அதில். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ண அதோட பஞ்சகாவியாக இருந்ததுன்னா இதோட சிறப்பு. சாணி, பால், மோர், தயிர் இதெல்லாம் போட்டு தயார் பண்ணுற பஞ்சகாவியா அது இருந்துச்சுன்னா இதோட சிறப்பு. ஓகே, இது எல்லா செடியிலையும் இப்படி வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு தண்ணி நம்ம டெய்லி ஊற்ற வேணாம், குறைய பாட்டிலில் தண்ணி ஊற்றினா போதும். ஓகே, அது பாட்டு செக் பண்ணிடணும். சொட்டா போயிட்டு இருக்கும். எத்தனை நாள்ல இதோட வளர்ச்சி? ஒரு வாரத்தில் தெரிஞ்சுக்கணும். ஒரு வாரத்தில் இலையில தெரியும்.